நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடிக்காதீங்க. இந்த நடிப்பை மகாவும் சுபாவும் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். நான் பேசுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்டா. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனி என்ன சரி பண்ண போறீங்க? எனக்கு புரியல. இப்ப நான் கவலையா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல, முடிச்சு வச்சதும் நீங்க தான். இப்ப இப்படி அழறதும் இப்படி கஷ்டப்படுறதும் உங்களாலதான். நீங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களாலதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இல்ல. எல்லாரையும் அழ வச்சுட்டு போன அழ கூட விடாம அப்பா அப்பான்னு சென்டிமெண்டா பேசி சாகடிக்கிறீங்க எல்லாரையும். உங்க ஒருத்தருக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க ஒரு செல்ஃபிஷான ஆளு. அப்பா, ஆபீஸ்ல இருந்து வந்தாச்சா? இன்னைக்கு சாட்டர்டேப்பா. ஓ ஆமால, மறந்தே போச்சு. ஏதோ ஒரு உலகத்துல இருக்கீங்க நீங்க. உங்க முகமே சரியில்லை. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, ஏதோ இருக்கு. பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் வரும்போதே பார்த்தேன். என்ன யோசிச்சு என்ன ஆக போகுது? மகா கல்யாணத்தை பத்தி தான் ரொம்ப கவலைப்பட்டீங்க. அதான் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆச்சு? எனக்கு அவ மட்டும் தான் பொண்ணா? அதுவும் சரிதான். மகா கிட்ட தான் வீட்டை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. இப்ப அது கொஞ்சம் முடியாதுல்ல? ஆமாம்மா, இனிமேலாவது அவ லைஃப் பார்க்கட்டும். இப்பதான் சொன்னீங்க உங்களுக்கு மகா மட்டும் பொண்ணு இல்லைன்னு. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? எல்லாம் வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கே தனித்தனியா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல ஏன் பிரச்சனை வேற சொல்லணுமா? என்னப்பா இவ்ளோ டல்லா பேசுறீங்க? என்ன ஆச்சு? இல்லம்மா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. ஜனனியை நினைச்சுதான். ஏன், அவளுக்கு என்ன? அவ கொஞ்ச நாள் சரியில்லடா, ஏதோ பிரச்சனையில இருக்கா. ஆனா அது என்னன்னு தாமா தெரியல. அவளுக்கு என்ன பிரச்சனை? அவ நல்லா தானே இருக்கா. இல்ல, அவ மனசுல ஏதோ இருக்கு. அதை சரி பண்ணலான்னு பேச போனேன். அவ கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றேன். நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? தெரியலம்மா. அவ ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பா. அவளை பத்தி தெரியாதா உங்களுக்கு? இல்லடா, அவ கோவத்துல எவ்வளவு சொல்லியிருக்கா. ஆனா இது அப்படி இல்ல. அவ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு சொன்னா. அது என்னன்னு தாமா தெரியல. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல சுபா, அவ எப்பவும் உங்க அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவா. அதை கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சு. அவ கோபத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இது அப்படி இல்லடா. அவ ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்கான்னு தெரியுது. அதுவும் என்னாலதான்னு சொல்ற. அது என்னன்னு தாமா தெரியல. ஏதோ தப்பு பண்ணிருக்க அவளுக்கு. நீங்க ஒண்ணும் பண்ணலப்பா. தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. இல்லம்மா, என்ன அறியாமலே ஏதோ பண்ணிருக்க அவளுக்கு. இல்லைன்னா அவள் இப்படி பேச மாட்டாமா. சின்ன வயசுல இருந்தே அவ மட்டும் வேற மாதிரி தாமா வளர்ந்தா. எதையும் என்கிட்ட கேட்காம ஷேர் பண்ணாம அவளே பார்த்துக்கிட்டா. அதுக்கு காரணம் நான் தான். அந்த கில்ட் எப்பவும் மனசுல இருக்குமா. அவ ஏதோ சொன்னதுக்கு போய் இப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா. இல்லம்மா, அவ ஏதோ சொல்லல, என்ன நேரா பார்த்து சொன்னா. என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் நீங்க தான் என்ன பார்த்து சொன்னா. நான் தான் அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொன்னா. அப்பா, அவ கோவத்துல பேசிருப்பாப்பா. நான் என்னன்னு பேசி பாக்குறேன் அவகிட்ட. நான் உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறதா நான் தான் நினைக்கிறேன். ஆனா உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா ஜனனிக்கு இப்படி ஏதாவது பண்ணிருப்பா சொல்லு. அப்பா ப்ளீஸ், கோவத்துல பேசினதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க. மனசுல இருக்கிறது தான் நம்ம கோவத்துல வெளிவரும். நான் என்ன பண்ணேன்னு மட்டும் எனக்கு தெரியணும். அம்மா, நீ ஜனனியை கேட்டு சொல்றா. அதை எப்படியாவது நான் சரி பண்றேம்மா. என்ன சுபா?
சரிப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் பேசுறேன் அவகிட்ட. ஒன்றும் பெருசா இருக்காது. சின்ன விஷயத்துக்கு தான் அவ அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பா. நான் பேசுறேன்ப்பா அவகிட்ட. நீ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வந்தா விளையாட வந்த. இப்பவும் ஊருன்னு இருந்தா எப்படி? வேற என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பேசு. என்ன பேசுறது? எப்படி இருக்குன்னு சொல்லு. மகா எப்படி இருக்கா? ஏதாவது பேசினாளா? இல்ல. பாரதி மகா 2 பேர்கிட்டயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. நோட் பண்ணியா? இல்ல. 2 பேருக்கும் இப்பதான் ஏதோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரமே பெட்டர் ஆஃப் ஆயிடுவாங்க பாரு. பேசுறது பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல. அன்னைக்கே தெரியும் மகா பாரதி 2 பேருக்கும் செட் ஆயிடும்னு. எப்படி சொல்ற? மகா எந்த ரோல் கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவா. அப்புறம் செட் ஆகாம எப்படி? அப்படியா சொல்ற? ஆமா. அப்பாவுக்கு நல்ல பொண்ணு, நமக்கு நல்ல அக்கா. வைஃப் ரோலையும் நல்லா தான் பண்ணுவா. அவ பண்ணுவா. ஆனா ப்ராப்ளம் பாரதி கிட்ட தானே. பாரதி கிட்டயும் சேஞ்சஸ் தெரியுதுன்னு நீ தானே சொன்ன. மகாவா அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பட் உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமான்னு தெரியல. நான் இல்லைனா அவன் மகாவோட சந்தோஷமா இருப்பான்ல. புரியல. பாரதிக்கு மகா கிட்ட ஒரு அஃபெக்ஷன் வந்தா கூட நான் இங்க இருந்தா அவனுக்கு கில்ட்டியா இருக்கும்ல. சோ இத நான் எமோஷனலாலாம் கேட்கல, சீரியஸாவே கேக்குறேன். சீரியஸா என்ன பண்ண போற? நான் இங்க இருந்து கொஞ்சம் மூவ் ஆனா பெட்டர் இல்ல? லூசுத்தனமா எதுவும் பண்ணாதேன்னு அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல. கொஞ்ச நாள் மட்டும். ஒன்னும் வேணாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு சுபா. பாரதி மகாவோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறான். இந்த டைம்ல நான் இங்க இருந்தா அவனால கண்டிப்பா ஈஸியா இருக்க முடியாது. அப்படி சொன்னா நான் உன்கிட்ட சொல்லணுமா எல்லாமே? நான் இல்லனா பாரதி மகா கிட்ட கொஞ்சம் ஈஸியா பேச முடியும். ஜனனி ப்ளீஸ், நீ போனா எல்லாமே உல்டாவாயிடும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நீ இங்க தானே இருக்க. அவங்க ஆஸ் யூஷுவலா இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி எல்லாம் அதுவா நடக்கும். நீ எதுவும் டிராமா பண்ணணும்னு நினைக்காத. இது டிராமாவா உனக்கு? யோசிச்சு பாரு. நீ பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டா அவனாலதான் நீ எங்கேயோ போனேன்னு பாரதி நினைக்க மாட்டானா? அப்புறம் டோட்டலா மகா கிட்ட இருந்து வெளியே வந்துருவான். உங்க ரிலேஷன்ஷிப்ப நீயே எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி ஆயிடும். அதுவும் மகாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ என்ன வேணாலும் பண்ணிப்பா. இதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ? நான் வேற என்னதான் பண்றது? ஒண்ணும் வேண்டாம். கொஞ்ச நாள் அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். நீ பாரதிய கிராஸ் பண்ணி போயிடுவ. அது வரைக்கும் லூஸ் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம பேசாம இரு. ஓகே? இந்த விஷயத்துல என்ன கேட்காம நீ எதுவும் டிசைட் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்க. ஞாபகம் இருந்தா சரி. இப்போ உன்னதானே கேட்டேன். கேட்ட வரைக்கும் ஹாப்பி. இனிமே இப்படிலாம் லூஸ் மாதிரி திங்க் பண்ணாத. காடை போடு. மூடல சுபா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது போதுமா? பாருமா. வாவ், சூப்பர்ப்பா, கலக்கிட்டீங்க. அவ்வளவுதானா? என்ன இருக்கா? ஒரு வழியா முடிஞ்சதே பா.
என்ன ஹேண்ட் ரைட்டிங்ப்பா உங்களுக்கு? நீ எழுதலன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் மாட்டாங்கப்பா. ஸ்கூல் டேஸ்ல தான் ஹோம்ஒர்க் எழுதி கேட்பேன்னு பார்த்தா இன்னும் நிறுத்தல பாரு நீ. ஆனா ஸ்கூல் மிஸ் கண்டுபிடிச்சிருவாங்கல்லப்பா. ஆமாண்டா. நல்ல ஞாபகம் இருக்குப்பா. ராதா மிஸ் ஹோம்வொர்க் நோட்ல எழுதி கொடுப்பாங்கல்ல, பேரண்ட்ஸ் யாரும் எழுதி கொடுக்க கூடாதுன்னு. என்னப்பா இதுக்கு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமாம்மா, இப்பெல்லாம் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறேன். ரெண்டு அக்காசும் கல்யாணம்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்களப்பா. சே ஆமாப்பா, நீங்க ஆக்டிவா சூப்பரா சுத்திட்டு இருந்தீங்க. முதல்ல அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அப்பவே நீங்க டவுன் ஆயிட்டீங்க. அப்புறம் இப்ப மகா கல்யாணம், அதுல பிரச்சனை அது இதுன்னு ரொம்ப நீங்க பாவம். அதெல்லாம் இல்லடா, வயசாகுதுல அப்பாவுக்கு. 6 மாசத்துல அப்படி வயசாயிடுமா? டென்ஷன் கவலை இதனால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க. பாருங்க முடி எவ்வளவு வெள்ளையாயிடுச்சுன்னு. போன வருஷம் கூட வெள்ளை முடிய நான் புடிங்கி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப பாருங்க பிளாக் ஹேர் தான் தேடணும் போல இருக்கு. விட்ரா, இனி எல்லாம் அப்படித்தான். அண்ணா, 2 பேரோட கல்யாணத்தை பார்த்து நான் ஒன்னு டிசைட் பண்ணிட்டேன்ப்பா. என்னன்னு? கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு. ஐயோ, அப்புறம் சீரியஸா தான்ப்பா. நான் உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லையே. ஒரு 7-8 வருஷம் போட்டுமா. ஐயோ அப்பா, இப்பவுமே நான் பண்ணிக்க மாட்டேன். நான் பேசாம உங்க கூடயே இருந்துடுறேன்ப்பா. நீ என் கூடவே இருமா. யாரு வேணான்னு சொன்னது? அதுக்கே கல்யாணம் வேணாம்னு நினைக்கிற? எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தா அப்பாவுக்கு சந்தோஷம் தானே. பிராக்டிக்கலா பேசுங்கப்பா. இப்பவே வீட்ல ஒரே கிரவுட், 7 பேர் இருக்கோம். கொஞ்சம் லேட்டா வந்தா தக்காளி சட்னி காலி ஆயிருது. ஆமாப்பா, சீரியஸா தான் சொல்றேன். முதல்ல எப்ப வந்தாலும் சாப்பிட ஏதாவது இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல சாக்லேட் வாங்கி வச்சா அதை காணும். கூல் ட்ரிங்க்ஸ் எங்க போகுதுன்னே தெரியல. இந்த அசோக் இருக்கானே, சரியான கிரைண்டர்ப்பா. எப்ப பாரு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம வீட்லயே வெட்டியா வர இருக்கான்ல, சுத்தம். அம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சுபா கேட்டா தப்பா நினைப்பால. ஐயா, அவ இதை விட கேவலமா சொல்லுவா. வீட்ல இவ்ளோ கூட்டமா இருக்கிறது நல்லா இல்லப்பா. மகா வேற பாவம், இப்பவுமே கிச்சன்ல இருக்கா. பா, யாராவது துரத்திடலாம்ப்பா. சும்மா இருடா, நீ வேற. சமையலுக்கு ஆள் வைக்கலாம்னு சொன்னா மகா கேட்க மாட்டேன்றா. அவ கிச்சன்ல இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? கை எப்படி இருக்கு? ஓகே. இன்னும் எரியுதா? லைட்டா. எங்க குளிக்கவா? ஆமா, ஏன்? கையில தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. குளிக்காம எப்படி இருக்கிறது? கையில தண்ணி படாம குளிக்கணும். தண்ணி படாம எப்படி குளிக்கிறது? ஒரு நிமிஷம். கையை காட்டு. ஏய், காட்டு. ஏய், இப்படி திருப்பு. இப்ப தண்ணி படாம குளிக்கலாம். போ. குடு. இல்ல வேணாம், இருக்கட்டும். குடு. உட்காரு. உட்காரு.
எதுக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வர? நானே கீழே வந்து சாப்பிட்டுருப்பேன்ல. அப்பா உன்னை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. உன்னாலே வச்சுட்டு நான் திட்டு வாங்க முடியாது. ம், சாப்பிடு. இட்லியை ஸ்பூன்ல சாப்பிடுறது கஷ்டமா இருக்கா? ஓ, இட்லி அது. குடு குடு இல்ல இருக்கட்டும். குடுன்னு சொல்றேன்ல. இல்ல பரவாயில்ல மகா, நானே சாப்பிட்டுக்கிறேன். பேசாம சாப்பிடு. சாரி பாரதி, எம்பாரசிங்கா இருக்குன்னு தெரியுது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? வீட்ல ஜனனிக்கும் இந்திராவுக்கும் அடிபட்டா நான் இப்படிதான் கவனிப்பேன். சேம் திங், அதேதான் உனக்கும். உன்னையும் அப்படிதான் கவனிக்கிறேன். இதுல எனக்குன்னு கஷ்டமோ மோட்டிவோ இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் ஈஸியா இரு. எனக்கு போதும் மகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கை எப்படா இருக்கு? ஆ பரவாயில்ல மாமா. ஈவினிங் டாக்டர் பார்த்தல? ம், பார்த்தேன். என்ன சொன்னாரு? சீக்கிரம் சரியாயிடுன்னு சொன்னாரு. அது தெரியாதா? வேற என்னடா சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சின்ன காயம் மாமா, சீக்கிரம் சரியா போயிடும். சரி, நீ எங்க கிளம்பிட்ட? ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஒன்றும் போவேணா, படுத்து ரெஸ்ட் எடு. இதுக்கு எதுக்கு மாமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு? டேய், சொன்னா கேளுடா. இல்ல மாமா, அங்க போய் நான் ஒன்றும் வேலை பார்க்க போறது இல்ல. சும்மா உட்காந்துனே இருக்க போறேன். இப்படி தாண்டா சொல்லிட்டு போவேன். வேலை செய்யாம இருக்க முடியுமா உன்னால? 2-3 நாளைக்கு நீ எங்கேயும் போவேணா, வீட்லயே இரு. மாமா, வீக்கெண்டு வேற, கூட்டம் ஜாஸ்தியா வரும். போகலன்னா கஷ்டம் மாமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீங்க தனியா எத்தனை தான் பார்த்துப்பீங்க? இன்னைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு பாரதி. யாரும் பக்கத்துல இல்லைன்னா சொதப்பிடுவாங்க மாமா. அதான் அசோக் அனுப்பியிருக்கேன், நீ ரெஸ்ட் எடு. அசோகா? ம், ஆமா, சும்மா தானே இருக்கேன், போவான்னு கேட்டான். உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, சரி ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு ரெஸ்டாரண்ட்டை பத்தி என்ன தெரியும்? சும்மா போயிட்டு வரட்டும்டா. மாமா, ஏதாவது சொதப்பி வச்சிடுறாரு அவரு. அதெல்லாம் சொல்லி தாண்டா அனுப்பியிருக்கேன். அவருக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? பணம் கூட ஹேண்டில் பண்ண தெரியாது. டேய், அவன் என்ன சின்ன பிள்ளையா? எல்லாம் பார்த்துக்குவான், விடு. விளையாடாதீங்க மாமா. வீட்டில் பேசுற மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசினா எல்லாம் போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. டேய், அதெல்லாம் மேனேஜர் பார்த்துக்குவாரா? அவன் சும்மா அங்கே போய் இருக்க போறான், அவ்வளோதானே. முதல்ல ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு வர சொல்லுங்க. வீட்லயே 1 ஹவர்ல 10 ஏரியாவில் சொதப்புவாரு. ரெஸ்டாரண்ட்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணா அசிங்கமாயிரும் மாமா. உன்னால இப்போ வீட்டில் இருக்க முடியல, ரெஸ்டாரண்ட் போகணும் அதானே? அதுக்கு இல்லை மாமா, பிஸ்னஸ்ல சொதப்புனா சரி பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நீங்க ஒன்றும் வேணாம், 2 நாளைக்கு அவன் பார்த்துக்கிட்டோம், எல்லாம் பழகிடும். நீ பேசாம வீட்டில் ரெஸ்ட் எடு. சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்க மாமா. நான் இப்போ ரெஸ்டாரண்ட் போறேன், இல்ல அசோக் கண்டிப்பா சொதப்பி வைப்பாரு. என்னடா அது? என்னமோ நீ இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும், நீ போய் ரெஸ்ட் எடு.
அசோக் அங்க இருக்கட்டும். உடம்பு சரியில்லைன்னு படுறான்னு சொன்னா ஓடுறான் பாரு. நான் சொல்ற வரைக்கும் ரெஸ்டாரண்ட் பக்கம் நீ வரக்கூடாது, வீட்லயே இரு. என்னதான் பண்ணாலும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா மாமா? எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணி ச்சே